கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஏன் நற்கிரியை செய்ய வேண்டும் என்று சிலர் கேட்கிறார்கள். தேவன் நம்மை அழைத்ததே அதற்கு தான். நான் பரிசுத்தமாய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்கிறார். அவர் நம்மை இரட்சித்ததே அவரை போல இருப்பதற்கு தான். நீங்கள் பழைய பாவத்திலே இருப்பதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி இருந்தால் நீங்கள் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீங்கள் மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் நீங்கள் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதற்கு தான் நாங்கள் சொல்லுகிறோம், உலக எங்கும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. இயேசு கிறிஸ்து போகிறதுக்கு முன்னாடி இதை தான் நமக்கு ஒரு கட்டளையாக சொன்னார். நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷ சொல்லுங்கள் என்று. அதை தான் உலகம் எங்கும் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, வேத வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் சானகன், இயேசு கிறிஸ்து, சீசர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள், எப்பொழுது இருக்கிற தேவ பிள்ளைகள், நாங்கள் மட்டும் பரலோக ராஜ்யத்துக்கு போக விரும்பவில்லை, உங்களையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போகவே விரும்புகிறோம். உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எல்லோரும் பரிசுத்தமாய் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் போது அங்கே எவ்வளோ இன்பமாய், நம்ம எவ்வளோ சந்தோஷமாய் தேவனோடு நாம் களி கூறலாம். அங்கே அழுகை இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, எப்பொழுதும் ஒரு வியாதியும் இல்லை. எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். கர்த்தருக்குள்ளே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக அங்கே பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரை துதித்து அவரை போற்றி பாடி அவ்வளோ நல்லா இருப்போம். பரலோக ராஜ்யத்தை கண்டவர்கள் சொல்லுவார்கள், அவ்வளோ மகிழ்ச்சி என்று. அந்த மகிழ்ச்சிகளை நாம் கலந்து கொள்ளணும் இல்லையா? அதுக்கு தான் உங்களை எல்லாரும் சொல்லுகிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி.